இல்ல இவர் பிக் பாஸ்ல இருக்காரா? ஏன் உண்மையா சொல்றியா? ஏன் இந்த மனுஷன் பிக் பாஸ்ல இருக்காராப்பா? அப்ப தரமான சம்பவம் இருக்க போதே. ஏன் இந்த மனுஷனை பத்தி தெரிஞ்சுதானே உள்ள அனுப்புறிய? ஏன்னா ஆள் யாருன்னு தெரியும்ல. ஆள் வெளியே உட்கார்ந்து இருக்கும் போதே பிக் பாஸ் ரிவ்யூ பண்றாங்க பேர்ல தரமான சம்பவம் பண்ணுவாரு. வச்சு கிழிச்சு எடுத்துட்டு இருப்பாரு. இந்த மனுஷன் இந்த பிக் பாஸ் தூக்கி போட்டா அப்ப என்ன மாதிரி சம்பவம் கிடைக்கும்? வெறி வேட்டையெல்லாம் இருக்கும். அப்ப இருக்கு நண்பர்களே, இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தரமா தான் கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்டேட் சொல்லிட்டு நேத்து ஒரு அப்டேட் வேற கிடைச்சு. பட் அந்த அப்டேட்டை பார்த்தோன்னே நமக்கே ஒரு மாதிரி மனசு விட்டுட்டு இந்த அப்டேட்டை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒன் சைடு ஆம்லெட் மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஒரு சைடு வெந்து ஒரு சைடு வேகாத மாதிரியே இருந்துச்சு நண்பர்களே. ஏன்னா விஜய் சேதுபதியை காட்டினது ஓகே, இவர் தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்க. அது வந்துட்டு பட் இந்த ஐலோகோவை பார்க்கும்போது வேகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த ஐலோகோ பார்த்தா எனக்கு இன்னொன்னு ஃபீல் ஆச்சு. வேண்டா வெறுப்புக்கு பிள்ளையை பத்தி பேரு காண்டா முருகன் வச்சாங்களாம் அப்படின்ற மாதிரி இந்த ஐலோகோவை ஏதோ வேண்டா வெறுப்புக்கு வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் மக்களாகி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அது என்னமோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க. ப்ரோ ஐலோகோ நல்லா தான் ப்ரோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிச்சிருக்கு. பட் பிடிக்காத நிறைய பேர் இருந்தீங்க. பட் பரவாயில்ல, இதுதான் நமக்கு ஐலோகோ அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு நமக்கு சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. நேத்தே நம்ம ஹோஸ்ட் யாருன்னு சொல்லி ரிவீல் பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட். இதுக்கப்புறம் அவர் எப்படி ஹோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது சீசன் வந்தா தான் தெரியும். சரி, இந்த வீட்டுக்குள்ள யார் யார் வரப்போறா போட்டியாளர்களுக்கான லிஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல சில பல ஆட்கள்லாம் கன்ஃபார்ம்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதுல முதல் ஆள் பாத்தீங்கன்னா அவருமே ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர் தான், ஃபேட்மேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரவீந்தர் அவர்கள் தான். அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள கன்ஃபார்ம் போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய நியூஸ் ஆர்டிகல்ல கூட நம்மளால அதை பார்க்க முடிஞ்சுச்சு. சோ நம்ம ரவீந்தர் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு 99% கன்ஃபார்ம் தான் நண்பர்களே. சோ நம்ம ஃபேட்மேன் என்ன மாதிரி தரமான சம்பவம் பண்ண போறாங்கிறத நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஏன்னா இவ்வளவு சீசன் நம்ம வந்து ரொம்ப மிச்சர் கண்டெஸ்ட் தான் பார்த்து ரொம்ப போர் அடிக்கிற நிலைமைக்கு போயிட்டோம். பட் இந்த மொத்த பிக் பாஸ்மே ரிவ்யூ பண்ண ஒரு பர்சன் உள்ள போகும்போது எவனா மிச்சர் சாப்பிட்டு இருந்தா கூட அவனை மிச்சர் சாப்பிட்ட மாதிரி இருக்க ஏதாவது பண்ணன்னு சொல்லிட்டு அண்ணன் கண்டிப்பா கிளப்பி விடுவாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது நண்பர்களே. ஏன்னா அண்ணனுக்கு தெரியும்ல, நுணுக்கங்கள் தெரியும். எங்க அடிச்சா என்ன ஆகும், என்ன அடிச்சா நம்ம லைம் லைட்ல வருவோம்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில நம்ம ஃபேட்மேன் அண்ணன் வந்து தரமான சம்பவம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கண்டிப்பா ஃபேட்மேன் அண்ணன் பிடிச்ச நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து சொல்லி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ரெண்டாவது இது லிஸ்ட்ல அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அவர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணிட்டேன். சீரியல் ஆக்டர் தீபக் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு 99% கன்ஃபார்ம் ஆயிட்டு நண்பர்களே. அவர் சைட்ல இருந்து ஒரு அளவு நியூஸ் வந்துட்டு நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கப்போ அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சோ அந்த வகையில நம்ம தீபக் அவர்களும் இந்த வீட்டுல இருக்காருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிட்டு. தீபக் அவர்கள் பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. சீரியல் பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய வருடங்களா இந்த விஜய் டிவில சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு பர்சனுக்கு கண்டிப்பா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அடுத்த அவரோட கரியர்ல ஒரு ஸ்டெப்புக்கு உதவும் நான் நம்புறேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிப்பாருன்னு தோணுது. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்றேன், டீம் சேஞ்ச் ஆயிருக்கனால என்ன வேணா நடக்கலாம். சின்ன பிரச்சனை கூட பெரிய கான்ட்ரவர்சி ஆக்குவாங்க. அதனால இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உள்ள வர போற கண்டஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அதுல தீபக் எப்படி பண்றாரு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே சீரியல் ஆக்டிங் அதுல அப்படியே தொடர்ந்து நம்ம அருண் அவர்கள் உள்ள வரதா நியூஸ் வந்திருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிட்டேன். நான் மென்ஷன் பண்ணல, முக்காவாசி நடந்துட்டு தான் இருக்கு. இது நிறைய பேர் இப்பவும் சொல்லுவீங்க உருட்டாத ப்ரோன்னு. நான் சொன்ன மாதிரி புதன்கிழமை ப்ரோமோ வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி ஹோஸ்டா வந்தாரு. சோ இதுவும் நடக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா நமக்கு கிடைக்கிற நியூஸ் எல்லாமே ஒரு 100% ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு சோர்ஸ் சைட்ல தான் வருது. சோ அந்த வகையில நம்ம அருண் அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிட்டு. அருண் அவர்களுமே நிறைய பேர் சீரியல்ல பாத்துருப்பீங்க. பார்க்கலாம், சீரியல்ல நடிச்சிடலாம். பிக் பாஸ் வீட்டுல நடிக்க முடியுமா? ஏன்னா ஒரு 10 நாள்ல மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க நடிச்ச மாதிரி இருக்க, இவன் நடிக்கிறியான்னு என்ன நடிச்சுட்டு சுத்திரியா இருல உன்னை வெளியே தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு மக்கள் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அந்த வகையில இவரெல்லாம் எப்படி சர்வே ஆக போறாருன்னு எனக்கு தெரியல நண்பர்களே, எனக்கு தெரியல. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம தர்ஷாக் குப்தா இவங்களுமே கடைசி சீசன் வந்து ஒரு 99% கன்ஃபார்ம் ஆன ஒரு பர்சன் தான். அப்புறம் ஏன் ப்ரோ கடைசி சீசன் வீட்டுக்குள்ள வரலன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மூவி ஷெட்யூல் நிறைய இருந்தனால ஒரு மூவி கமிட்மெண்ட் கொடுத்ததுனால வர முடியாம போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருந்து. சோ அந்த வகையில இந்த சீசன் கண்டிப்பா அவங்க உள்ள இருக்காங்கப்பா. தர்ஷா குப்தாவை நீங்க இந்த சீசன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. தர்ஷா குப்தா ஃபேன்ஸ் ரெடியா இருங்க. ஏன்னா நிறைய மூவிஸ்ல பார்த்து எப்படா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோல வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சோ தர்ஷா குப்தா வந்து வராங்க. நான் வெயிட் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மைண்ட் வாஷ்ல சொன்ன மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணீங்க, இந்த சீசன் வராங்க, பார்த்து கொண்டாடுறோம். சோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆஷிக் அவர்கள் இவங்களே கண்டிப்பா நிறைய ஷோல நீங்க பாத்துருப்பீங்க. சோ விஜய் ஆஷிக் அவர்களும் இந்த சீசன்ல உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. ரூமர்ஸ் இல்ல நண்பர்களே, எல்லாம் ஒரு 99% கன்ஃபார்ம் ஆன ஒரு விஷயம் தான். அவங்க சைட்ல இருந்தே கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்கு. சோ விஜய் ஆஷிக் அவர்கள் உள்ள போய் என்ன பண்றாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வெளியே எவ்வளவு ஷோனாலும் பண்ணிடலாம் நண்பர்களே. வெளியே என்ன ஷோ வேணா பண்ணிடலாம், வெளியே என்ன ஒரு மூவி வேணா நடிச்சிடலாம். பட் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து
கொஞ்சம் தடுமாறதான் செய்யும். அந்த வகையில நம்ம ஃபேட்மேன் அண்ணன் வேற உள்ள இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பார்க்கலாம் இவரெல்லாம் எப்படி சர்வே ஆகுவார்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பிரகிடா. கண்டிப்பா இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரகிடா சாகா. ஸோ இவங்க வந்து நிறைய மூவில நடிச்சிருப்பாங்க, நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ இவங்களும் இந்த சீசன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இதை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து ப்ரோ பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட ஒரு மூவில நடிச்சிட்டு இருக்காங்க ரீசெண்டா. ஸோ இவங்க வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. பட் அதுலயும் ஒரு அபிஷியலான ஒரு அப்டேட் கிடைச்சிட்டு விஜய் ஆண்டனி சார் மூவில வந்து இவங்களுக்கான ஷெட்யூல் வந்து முடிஞ்சிட்டு. ஸோ இவங்களுக்கான ஒரு போர்ஷன் எல்லாமே முடிஞ்சுட்டான். ஸோ அதனால அவங்களுக்கு ஷூட்டிங் ஓவர். ஸோ அதனால இவங்க கண்டிப்பா பிக் பாஸ் வீட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. மேபி இவங்க உள்ள வந்து இவங்களே உங்க படத்தை உள்ள வச்சு ப்ரொமோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கோகுல்நாத் அவர்கள். சோ இவங்களை பத்தி நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிருந்தேன். ஒரு மல்டி டேலண்ட் பர்சன். கண்டிப்பா அவரை பத்தி சொல்லி ஆகணும். நிறைய கின்னஸ் ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில இவர் வந்து முன்னாடி நிறைய ஷோல பார்த்துட்டு இருந்தோம். பட் ரீசெண்ட் டேஸா நிறைய ஷோல பார்க்க முடியல. பட் அவர் தனியா ஒரு அகாடமி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு போல. சோ இவருமே இந்த வீட்டுக்குள்ள வர்றாரு அப்படி சொல்லி ஒரு 99% கன்ஃபார்ம் ஆயிட்டு இவரெல்லாம் உள்ள வந்தாருன்னா கண்டிப்பா இவரோட லைஃபுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அவரோட கரியர்ல அடுத்த ஒரு ஸ்டெப் போறதுக்கு இது உதவும் நினைக்கிறேன். பட் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை ஏம் பண்ணி உள்ள வருவாங்க. வந்துட்டு மிக்சர் சாப்பிடுவோமா நண்பர்களே, மிக்சர் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மிக்சர் சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அதெல்லாம் இல்லாம உள்ள வந்து இந்த பிளாட்ஃபார்மை பயங்கரமா யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு பே வந்து கண்டிப்பா வெளியே கிடைக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபரீனா அவர்கள். சோ ஃபரீனா நிறைய ஷோல நீங்க பாத்துருப்பீங்க. சோ ஃபரீனா இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் வந்திருக்கு. சோ இருக்காங்க, கண்டிப்பா ஃபரீனாலாம் இருக்காங்க. ஃபரீனாவை தெரியாதவங்க இந்த குக்கு வித் கோமால்ல பாத்துருப்பீங்க நிறைய பேர். பட் ஃபரீனாவை தெரியாமலாம் இருக்காது நண்பர்களே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் குக்கு வித் கோமால்ல ரீசெண்டா வந்தாங்க. சோ அந்த ஒரு ஃபரீனா தான் இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. இருக்கு அப்போ இவ்வளவு லிஸ்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது நிறைய சம்பவங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா டான்சர் நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்காருல்ல, ஸ்ரீதர் மாஸ்டரோட பொண்ணு அக்ஷதா சம்திங் எனக்கு கரெக்டா தெரியல. சோ இவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இதை பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நண்பர்களே. இவங்க எல்லாமே ஓரளவு கன்ஃபார்மான பர்சன்ஸ் தான். இவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் போக போக நிறைய அப்டேட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க மாதிரி ஒரு 80% கன்ஃபார்ம் ஆன ஆட்கள்லாம் இருக்காங்க. அதுல ஜோயா எல்லாம் முன்னாடி 100% இருந்தாங்க. பட் இப்போ ஒரு 80% போயிட்டாங்க. என்ன அந்த 20% என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா கேரளா இஷ்யூ ஒன்று பார்த்திருப்பீங்க. அதுல வந்து நம்ம ஜோயாவோட பேரும் அடிபட்டிருக்கு. சோ இவ்வளவு இஷ்யூ இருக்கும்போது டக்குன்னு இவங்களை உள்ள எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஜோயா வந்து ஒரு லிஸ்ட்ல தான் இருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம டிடிஎஃப் அவர்களுமே அது அந்த லிஸ்ட்ல இருக்காரு. பட் டிடிஎஃப்க்கு வந்து ஐபிஎல்னு ஒரு மூவி போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அந்த மூவிக்கான ஷூட்மே ஓவர் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ இவங்க எல்லாம் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் லிஸ்ட் நான் சொல்ல, இவங்க எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக் குமார். அவங்களை கண்டிப்பா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன். அது மட்டும் இல்லாம நிறைய மூவில கூட நடிச்சிருக்காங்க நண்பர்களே. சோ நிறைய மூவில நீங்க பாத்துருப்பீங்க. இந்த ஒரு பர்சன்மே வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 8% கன்ஃபார்ம் ஆயிட்டு பட் இன்னும் ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆகாம இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுக்கலாம் நம்ம. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மூன் நிலா. இவங்களை வந்து நம்ம கடைசி சீசனே சொல்லியிருந்தோம். கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க. மலேசியால இருந்து ஒரு பர்சன் வராங்கன்னு சொல்லிட்டு கடைசி சீசன் நம்ம மூன் நிலாவை பத்தி சொல்லியிருந்தோம். பட் சில பல விஷயங்கள் காரணமாக கடைசி சீசன் அவங்களால வர முடியல. பட் இந்த சீசன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 85-90% இவங்க உள்ள இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டேஸ் ஒரு 2 days முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, பாய் மலேசியா அப்படி சொல்லிட்டு. மேபி பிக் பாஸ் கிளம்பி வரலாம். ஏன்னா குவாரண்டைன்லாம் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 1 வீக்ல இருந்து 2 வீக் வரைக்கும் குவாரண்டைன் வச்சு தான் உள்ள அனுப்புவாங்க. அது கண்டிப்பா எல்லா சீசனும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீசனும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் பெருசா இருக்காது. ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் மாதிரி நடத்துவாங்க நினைக்கிறேன். அந்த வகையில இவங்க அதுக்காண்டி கிளம்பி வந்திருக்கலாம்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சோ மூன் நிலாவும் இந்த சீசன்ல இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்க போகுது, யார் யார் வரப்போறா அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல யார் வந்து நல்லா பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு கெஸ்ட் இருக்கும்ல, அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பர்சன் வந்தா நல்லா இருக்கு ப்ரோ அப்படி சொல்லி உங்க மைண்ட்ல யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க, அவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுப்பாங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.